சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தம்பி ஜேசன் சஞ்சயோட நேர்காணல். My mom is from Jaffna, so she's from North Sri Lanka, so they also speak Tamil only. யாழ்ப்பாணத்தில் எந்த விலாசம் சங்கீதாவுடைய விலாசம் எந்த விலாசம் அவங்க யாழ்ப்பாணத்தில் அவங்க பிறந்தாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, எங்கே அவங்களுடைய விலாசம் இருக்குன்றது யாராவது கொஞ்சம் தெரியப்படுத்துங்கன்றது நக்கல் தொனியில் பேசியிருந்தார் அந்த அர்ச்சுனா எம்பி. அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறது அப்ராடாக இருந்தாலும் தமிழ் மட்டுமே தெரியும் அவங்களுக்கு. அதை கடந்த ஒரு வார்த்தை சொன்னார். Now when I go to Sri Lanka, I only see one of my grandfather's property there. ஜேசன் சஞ்சயோட படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது. அது இதே லைக்கா ப்ரொடக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அதுக்கான பேச்சுக்கள் ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மாஞ்சோலை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தம்பி ஜேசன் சஞ்சயோட நேர்காணல். நான் சொல்லக்கூடியது நீங்கள் டிடியோடு நடத்தின அந்த நேர்காணல் தான் நீங்கள் டக்குன்னு யோசனை வரும் உங்களுக்கு. நான் சொல்கிறது அந்த நேர்காணல் இல்லை, வேறு ஒரு தெலுங்கு சேனலில் அவர் பேசியிருக்கிறாரு தம்பி ஜேசன் சஞ்சய். அந்த நேர்காணலில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, பல வார்த்தைகள் பேசுகிறாருங்க. அதுவும் சிக்மா படம் குறித்து தான் ஒரு அந்த பேட்டி இருந்திருக்கு. அந்த பேட்டியில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது தன்னுடைய தாயாருடைய பிறப்பு குறித்து பேசும்பொழுது அவங்க எங்கே பிறந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்றத தம்பி ஜேசன் சஞ்சய் வாயால் சொன்னார். My mom is from Jaffna, so she's from North Sri Lanka, so they also speak Tamil only. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இலங்கை சார்ந்த ஒரு எம்பி ஒருவர் அர்ச்சுனா அப்படின்ற ஒரு எம்பி நான் சொல்கிறது தேர்தலுக்கு முன்னாடி ரொம்ப நக்கல் தொனியில் யாழ்ப்பாணத்தில் எந்த விலாசம் சங்கீதாவுடைய விலாசம் எந்த விலாசம் அவங்க யாழ்ப்பாணத்தில் அவங்க பிறந்தாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, எங்கே அவங்களுடைய விலாசம் இருக்குன்றது யாராவது கொஞ்சம் தெரியப்படுத்துங்கன்றது நக்கல் தொனியில் பேசியிருந்தார் அந்த அர்ச்சுனா எம்பி. அப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குன்னா, ஏன்னா இலங்கையில் பிறந்ததாக சொல்கிறாங்களே, யாழ்ப்பாணத்தில் பிறந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இந்த எம்பி இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு அப்போனா அது பொய்யா ஒரு வேலை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. அதுக்கு பதில் தர விதமாக ரொம்ப தெளிவாகவே தம்பி ஜேசன் சஞ்சய் நான் சொல்லக்கூடியது இந்த சிக்மா படத்தில் ஒரு நிகழ்ச்சி வராது, அது சம்மந்தமாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு தெலுங்கு சேனலுக்கு. அதில் சொல்லும்பொழுது எனக்கு என்ன ஒரு கேள்வி கேட்கும்போது, தாயார் குறித்து கேட்கும்போது, ஆமாம் எங்கள் அம்மா பிறந்தது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் தான், அதாவது நார்த் ஸ்ரீலங்காவில் பிறந்தாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, அம்மாவுக்கு தமிழ் தெரியும், அதை கடந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்தது அங்கே தான், ஆனால் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டுருக்கிறது அப்ராடில், அதாவது வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்றத, லண்டனில் வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்ற அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு என்னென்னா, அதுதான் இந்த அர்ச்சுனா எம்பி போன்றவர்களுக்கு பதில். யாருக்கும் சான்று கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, இருந்தாலும் இந்த வார்த்தையை நான் பதிவு பண்ண பலருக்கும் அந்த கேள்வி இருந்திருக்கேன். என்னங்க ஒரு எம்பியே கேட்குறாருங்க, அங்கே ஒரு அர்ச்சுனான்றவர் எம்பி இத்து போன எம்பி தான் வச்சுங்க, இருந்தாலும் அங்கே இருக்கிற ஒரு எம்பியே கேட்குறாரு, இலங்கையில் தான் பிறந்தாங்களா, யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்தாங்களா, எங்கே இருக்குது விலாசம்லாம் சொல்லி கேட்குறாரு. ஒரு எம்பியை கேட்குற போது பார்த்திங்கன்னா அங்கே அந்த பிறப்பிடம் குறித்து ஒரு கேள்வி எழ தான் செய்யுது. உள்ளபடியே வெளிநாட்டில் தான் அவங்க பிறந்தாங்களா, இலங்கைக்கும் சங்கீதாவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ தம்பி ஜேசன் சஞ்சய் தெளிவாக, எப்பொழுதும் தெளிவாகவும் பக்குவமாகவும் பேசக்கூடிய தம்பி ஜேசன் சஞ்சய் ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாரு, என் தாயார் பிறந்தது நார்த் ஸ்ரீலங்கா, அவர் வாழ்ந்துட்டுருக்கிறது அப்ராடாக இருந்தாலும் தமிழ் மட்டுமே தெரியும் அவங்களுக்கு. அதை கடந்த ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் தாத்தாவுடைய தாய் வழி தாத்தாவுடைய சொத்து இலங்கையில் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாரு. இதுதான் முக்கியமானது. எங்கள் விலாசம்னு சொல்லி ஒரு அர்ச்சுனா எம்பியை கேட்டார் இல்லையா, அதுக்கு இதுதான் பொருள் கேட்டேன்னா,
எங்கள் தாத்தாவுடைய ப்ராப்பர்ட்டியும் வந்து அங்கே வந்து இலங்கையில் இருக்குதுன்னு சொல்கிறார். ஸோ அதனால் வந்து ஒரு ஜேசன் சஞ்சய் வந்து இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது என்னென்னா, அவங்க தாயார் பிறந்தது ஸ்ரீலங்கா தான்ன்றது கன்ஃபார்ம். அதுக்கு அடுத்ததாக ஒன்று தெரிய வருது கேட்டிங்கன்னா, தம்பி ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு பச்சை தமிழன், ஒரு வீரம் செறிந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவங்க தாத்தாவுக்கு அங்கே சொத்து இருக்குன்றது காரணம் மட்டுமே சொல்லலை நான். அதனால் வந்து என்ன தெரிய வருதுன்னு கேட்டால், ஜேசன் சஞ்சய் வந்து ஒரு பச்சை தமிழன், ஈழத்தமிழன். அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்த மண்ணில் வந்து எல்லா உரிமையும் இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சின் மூலமாக நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த அர்ஜுனா எம்பி போன்றவர்களுக்கு பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சந்தேகம் இருந்தது இல்லையா, இந்த பேட்டியின் மூலமாக அந்த சந்தேகம் வந்து தீர்ந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை கடந்து எதுக்காக இதை தனி ஒரு காணொலியில் நான் பேசணும்னு சொன்னால், ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னங்க இலங்கை சேர்ந்த அர்ச்சனா எம்பியோ கேட்டால் யாழ்ப்பாணம் தானே அதுவும் நக்கல் துணியில் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பிறந்தாங்கன்னா எந்த விலாசம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நக்கலாக பேசினாங்க இல்லையா, அதுக்கு வந்து பதில் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில சந்தேகங்களுக்கு ஜேசன் சஞ்சய் சொன்ன இந்த விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது பூர்த்தியாக இருக்குன்றது தான் தகவல். ஸோ இப்போது ஜேசன் சஞ்சயோட ஒரு முதல் நேர்காணல் தான் இந்த நேர்காணல். இந்த நேர்காணலுக்கு பிறகு தான் டிடி கிட்ட கொடுத்த நேர்காணல்ன்ற தகவலும் வந்திருக்கு. அதே சமயத்தில் இந்த ஜேசன் சஞ்சயோட இந்த சினிமா பயணம் வந்து இந்த சிக்மா படம் வந்து செப்டம்பரில் ரிலீஸ்ன்னு பேசிக்கிறாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஜேசன் சஞ்சயோட படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அது வந்து இதே லைக்கா ப்ரொடக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்கிறாரு, அதுக்கான பேச்சுக்கள் ஓடிட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அடுத்தடுத்து வரும்பொழுது அந்த செய்தி குறித்து பார்ப்போம். இப்போ நான் இந்த வீடியோவில் பேச வந்த நோக்கம்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் சொன்ன அந்த ஒரு தகவல் வந்து இலங்கைக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த தொடர்பை வந்து அவர் தெரியப்படுத்திட்டார். அதை மட்டும்தான் நான் தகவலாக சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.